இன்னைக்கு வந்து நெல்லிக்காயினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். நெல்லிக்காயினுடைய பயன்கள் மட்டும் இல்ல, நெல்லிக்காயில என்ன சத்து இருக்கு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டிப்ஸும் இதில பார்க்கலாம். ஸோ நெல்லிக்காயில வந்து தினமும் நம்ம சாப்பிட்றதுனால நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, சரியான ரத்த ஓட்டத்தை எளிதாக்க உதவுகிறது, இது டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் போன்ற நோய்களை தடுத்து உதவுகிறது, செறிவு சக்தி மற்றும் நினைவாற்றல் திறன்களை வந்து மேம்படுத்த வந்து உதவுகிறது. நெல்லிக்காயில வந்து என்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெல்லிக்காயில வந்து 100 கிராம் நெல்லிக்காயில் 44 கலோரிகள், 10.8 கிராம் கார்போஹைட்ரேட், 0.88 கிராம் புரோட்டீன், 0.58 கிராம் கொழுப்பு, 4.3 கிராம் நார்ச்சத்து, 252 மில்லிகிராம் விட்டமின் சி, 290 ஐயோ விட்டமின் ஏ, 25 மில்லிகிராம் கால்சியம், 0.31 மில்லிகிராம் அயன் மற்றும் 0.20 மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஆகியவற்றை வந்து நெல்லிக்காயில் வந்து இருக்குது. ஸோ நெல்லிக்காய் வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெல்லிக்காய் வந்து சர்க்கரை நோயில் இருக்க ரொம்பவே நல்லது. ஆனால் வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து குறைவாக இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. நெல்லிக்காயில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடுவதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே சமயம் வந்து குறைந்த சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. சில நெல்லிக்காய் வந்து மறக்காமல் உணவில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.